Last video la eppadi na goal set panna அப்படிங்கறத பார்த்தோம். And like I promised இந்த வீடியோல என்னோட goal tracker அத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். And நீங்க last video பார்க்கல அப்படினா I link it here. First இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். Okay. Hello people, welcome back to my channel. Tada! This is the goal planner and tracker. இப்படிதான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எதுல வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னா நோஷன்ல பண்ணிருக்கேன். நோஷன் இஸ் அ ஃப்ரீ ஆப். அது வந்து நீங்க மல்டிபிள் வகையில யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் ஆஃப் த விஷயம் இது கோல் ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ட்ராக்கரோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்க டூப்ளிகேட் அப்படின்னு வரும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நோஷன் அக்கௌண்ட்ல வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் அப்படியே வந்துடும். ஓகே, இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். நவ் இதை எப்படி வந்து நான் வந்து எடிட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நீங்க உங்களுக்கு அந்த பிளாக் கலர்ல காமிச்சது எண்ட் டெம்ப்ளேட். நான் உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. நீங்க டூப்ளிகேட் பண்ணி உங்களோட இதுல பண்ணாதான் எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோட ரா வெர்ஷன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன கோட் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எனக்கு எதுக்காக நான் இதை பண்றேன், எதுக்காக எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரிமைண்டரா நான் மேல இருக்கிற பாக்ஸஸ்ல வந்து இதை போட்டிருக்கேன். Now first row consists of all your goals. அதை நான் வந்து கலர் கோஆர்டினேஷன்ல போட்டிருக்கேன். நீங்க இங்க சிம்பிள் மாத்தணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். கலர் மாத்தணும்னா அந்த சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கலர் நிறைய இருக்கும். ஸோ நீங்க வந்து எப்படி வேணாலும் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸை வந்து 5 இதுவா போட்டிருக்கேன். அண்ட் ஹியர் கம்ஸ் தி மந்த் வந்துட்டு நான் ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு Q1 எது Q2 எது Q3 என்ன வரும் அப்படின்னா குழப்பம் வரும். ஸோ அந்த குழப்பம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்றும் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டட். நான் வந்து எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னோட டார்கெட்ல அப்படிங்கிறது தான் இது. அண்ட் சோ இஸ் தி டார்கெட். லெட்ஸ் சே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு இப்ப நான் ஒரு ட்ரிப் போயிட்டேன் அப்படின்னா நான் இங்க வந்து இங்க கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இந்த ப்ராக்ரஸ்ன்ற இடத்துல மாறிடும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1500 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு 1500 இது கோல். அதுல அந்த குவார்டர்ல வந்துட்டு லெட்ஸே நான் வந்துட்டு 1400 அப்படி எடுத்திருக்கேன் வச்சுக்கிட்டா எனக்கு இந்த இடத்துல இந்த ப்ராக்ரஸ் பார்ல வந்துட்டு உங்களுக்கு மாறிடும். 2000 போட்டா என்ன வருது? 2000 போட்டாலும் அது டிக் தான் ஆகுது. பிகாஸ் இட் இஸ் எக்ஸீடிங் ஆர் டார்கெட். அதனால நீங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இதை வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்றத போட போறீங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எத்தனை கம்ப்ளீட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்றத போட போறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராக்ரஸ் பார். உங்களுக்கு நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்ரஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அண்ட் திஸ் இஸ் தி டேக். லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் என்னோட மொத்த கோல்ஸே வந்துட்டு நான் ஒன்னொன்னா போட்டிருப்பேன். ஸோ அந்த டேகை வந்துட்டு நான் இங்க போட்டிருப்பேன் ஜஸ்ட் ஃபார் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இதுக்கு இப்போ நீங்க லெட்ஸ் சே வந்துட்டு 2 kg குறைக்கணும்ன்றது என்னோட ஒரு கோல். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல உங்களுக்கு ஒரு பேஜ் ஒண்ணு வரும். இதுல வந்து நீங்க இது எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறத போட்டு வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்றது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ இது பண்றதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன், என்னென்னலாம் பண்ண போறேன்றதை இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதுக்கு என்ன நான் பண்ணேன் அப்படிங்கறது என்ன ட்ராக் பண்ணி ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி நீங்க ஃபுல்லாவே இதுல போட்டுக்கலாம். இதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னாலும். அண்ட் திஸ் இஸ் இட். உங்களுக்கு இந்த பிளானரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ப்ளீஸ் கிளிக் தட் லிங்க், காப்பி ஆஸ் அ டெம்ப்ளேட் அண்ட் யூஸ் இட். இந்த டெம்ப்ளேட் எவ்வளோ டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட். நான் வந்து அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். அவ்வளவுதான். If you like this video, like, subscribe, and also if you want to share it with your friends, இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நியூ இயர்க்கு 1 day தான் இருக்கு. டுடே இஸ் 30th அண்ட் இன்னும் 1 day தான் இருக்கு உங்களுக்கு வந்து நியூ இயர்க்கு. ஸோ ஐ ஹோப் நீங்க உங்களோட நியூ இயர் கோல்ஸ், விஷஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகணும். Be happy for yourself, do things for yourself. Happy New Year. Okay, bye.